மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நாளை மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு கடந்த 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி 26ஆம் தேதி மாலை நிறைவடைந்தது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 134 பெண்கள், 2 திருநங்கைகள் உட்பட 1200 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதேபோல் 18 சட்டமன்ற தொகுதிகளில் 74 பெண்கள் உட்பட 485 பேர் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து நேற்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற்ற நிலையில் TR பாலு, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன், EVKS இளங்கோவன், R ராசா, திருமாவளவன், H ராஜா உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தூத்துக்குடியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி மற்றும் பாஜக வேட்பாளர் தமிழிசை ஆகியோரின் வேட்புமனுக்கள் நீண்ட இழுபறிக்கு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதேபோல் பொன் ராதாகிருஷ்ணன், திருநாவுக்கரசர், கிருஷ்ணசாமி ஆகியோரின் மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. நாளை மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் முடிவடைந்த பின்னர் நாளை மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது.